கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசனம் குறித்த தீர்க்க தரிசனங்களை பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பாடுபட்டார் என்பதை குறித்த தீர்க்க தரிசனங்கள், அவருடைய சிலுவையை குறித்த தீர்க்க தரிசனங்கள். அது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 52:13 53வது அதிகாரம் 12 வரைக்கும். ஸோ இதில் மொத்தமாக 15 வசனங்கள் இருக்குது. இந்த 15 வசனங்கள் அப்படின்றது ஒரு சங்கீதம். யாரை குறித்த சங்கீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தாசனை குறித்த சங்கீதம். கர்த்தருடைய தாசன், அது வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. அவருடைய உபத்திரவங்களை குறித்த சங்கீதம், அவர் நமக்காக பாடுகளை பட்டார் என்பதை குறித்த அந்த சங்கீதம் தான் இந்த சங்கீதம். ஸோ இது கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட சங்கீதம். ஸோ அவருடைய பலியானது நமக்கான பலி. சார்ல்ஸ் சிமியன் அப்படின்ற ஒரு ஸ்காலர் இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லும் பொழுது, அவர் ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்தை கோட் பண்ணுறாரு. அவர் எப்படி கோட் பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த சங்கீதம் ஒரு உறுதியான முறையில் சொல்லப்பட்ட சங்கீதம். இது இந்த சங்கீதம் இந்த தீர்க்க தரிசனம் சந்தேகத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்ல. ஸோ ஏன்னா ஏசாயா 53:4 மெய்யாகவே அப்படின்ற ஒரு வார்த்தை, ரைட்? மெய்யாகவே அவர் நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஸோ அவருடைய உருவம் எப்படி இருந்தது சிலுவையில் அப்படின்றத ஏசாயா 52வது அதிகாரம் 14வது வசனம் எழுதுது. அது என்ன சொல்லுதுன்னா, அவருடைய முகப்பார்வையும் அவருடைய மனுஷ ரூபமும் அந்த கேடு அடைந்தது. அதாவது யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு கேடு அடைந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவைக்கு போனார் அப்படின்றத குறித்த தீர்க்க தரிசனம் 53:7வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஸோ அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மிடத்தில் பலியானார், ரைட்? இதை இங்கிலீஷில் சப்ஸ்டிடியூஷனரி அட்டோன்மெண்ட் அப்படிம்பாங்க. அதை குறித்து எழுதப்பட்ட வசனம் 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்மளுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். என்னுடைய மீறுதல்களில் நிமித்தம் நான் காயப்பட்டிருக்கணும், பட் ஆனால் என்னுடைய இடத்தில் எனக்காக அவர் காயப்பட்டார், ரைட்? அவரை அறிகிற அறிவினாலே நாம் அனைவரும் நீதிமான்களாக்கப்படுவோம் அப்படின்ற வசனம். இது ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது 53வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்குது. அவரை பற்றும் அறிவினால் அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். எவ்வளோ அருமையான தீர்க்க தரிசனம் பாருங்கள். நம்மளுடைய குற்றங்களுக்காக அவர் பலியானார். 53வது அதிகாரம் 10வது வசனம். குற்ற நிவாரண பலியாக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். ஸோ இந்த சங்கீதம் புதிய ஏற்பாடுகளில் கிட்டத்தட்ட 7 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்ததாக பல 100 வருடங்களுக்காக ஏசாயாவினால் உரைக்கப்பட்டிருக்கிறது என்று நமக்கு அடையாளமாக புதிய ஏற்பாடுகளில் 7 இடங்களில் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. லூக்கா 22:37 இயேசு கிறிஸ்துவே இந்த தீர்க்க தரிசனத்தை தமக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அவர் எந்த வசனத்தை ஒப்பிட்டு பேசினார்னா, 53வது அதிகாரம் 12வது வசனம். அக்கிரமக்காரர்களில் ஒருவராக நான் எண்ணப்படுவேன் என்கிற தீர்க்க தரிசனம் என்னில் நிறைவேறப் போகிறது அப்படின்னு சொன்னார். அதை தவிர இன்னும் 6 இடங்கள். முதலாவது இடம் ரோமர் 15வது அதிகாரம் 21வது வசனத்தில் எது குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனா, ஏசாயா 52:15வது வசனம்.
தங்களுக்கு தெரிவிக்கப்படாததை ராஜாக்கள் காண்பார்கள், தங்களுக்கு கேள்விப்படாததை ராஜாக்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த இடத்துல ராஜாக்கள்னு வருது. கடைசியில் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையில் அநேக ராஜாக்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்படாததை தெரிந்து கொள்வார்கள், அவர்கள் கேள்விப்படாததை தங்களுடைய கண்களில் காண்பார்கள். இதை அந்த சூழ்நிலைக்கு ஒப்ப ரோமர் 15:21 பவுல் எழுதியிருக்கிறான். ஸோ அதை தவிர ஏசாயா 53:1 2 இடங்களில் புதிய ஏற்பாடுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று யோவான் 12:38, இன்னொரு இடம் ரோமர் 10:16. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்தவன் யார்? இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய புயத்தை, கர்த்தருடைய பலத்தை, கர்த்தருடைய அதிசயத்தை காணாதே போனார்கள், விசுவாசிக்கவில்லை என்கிற அந்த ஒரு வசனம் மத்தேயு 8:17 ஏசாயா 53:4 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்கிற வசனம். ஸோ அப்போஸ்தலர்கள் 8வது அதிகாரத்தில் 32-33 அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் எருசலேமிலிருந்து போகும் பொழுது அந்த காசா ரோட்டில் இந்த வசனங்களை அவர் படிச்சிட்ருப்பார். அவர் படித்த வசனங்கள் ஏசாயா 53:7 மற்றும் 8. அவர் நெருக்கப்பட்டும் பொறுக்கப்பட்டும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆடுகை போல வாயை திறக்காமல் இருந்தார் என்கிற வசனமும், அவர் நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் அப்படின்ற வசனத்தையும் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ கடைசியாக 1 பேதுரு 2:22 53வது அதிகாரம் 9வது வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ அவர் கொடுமை செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை எதுவும் இல்லை. இது இயேசு கிறிஸ்துவனுடைய பாவம் அறியாத, பாவம் இல்லாத அவருடைய தன்மையை குறிப்பிட்டு எழுதப்பட்ட வசனம். ஸோ 7 இடங்களில் இந்த ஒரு குறிப்பிட்ட தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சிலுவையை குறித்த தீர்க்க தரிசனமும் புதிய ஏற்பாடுகளில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட 50 இடங்களில் இதை குறித்த வசனங்கள், இந்த வசனங்கள்னு சொல்ல முடியாது, இதை குறித்த வசனங்கள் புதிய ஏற்பாடுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு ஆதாரமாக கர்த்தருடைய சிலுவை கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது நம்மளுடைய விசுவாசத்திற்காக. அப்படி இல்லைன்னா இன்னொரு விதமாக கூட பார்க்கலாம். வெளிப்பாடுகள் 19:10 யோவான் சொல்லுவான், தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி, அதாவது தீர்க்க தரிசனம் எதை கொண்டிருக்கணும், தீர்க்க தரிசனுடைய மைய கருத்து என்ன, தீர்க்க தரிசனுடைய ஆவின்றது இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியே. ஸோ கர்த்தருக்கு நன்றி. இந்த வசனங்களை கொடுத்து வரலாற்றில் அவர் நமக்காக பாடுகளை சுமந்தார்னு பார்க்கும் பொழுது மெய்யாகவே இது கர்த்தருடைய திட்டம், இது கர்த்தருடைய வசனம் என்பது நமக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. ஆமென்.